தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த, அதாவது தேர்தல் காலத்திலேயே இது பேசப்பட்டது. தமிழகத்தின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பல ஆண்டுகளாகவே நம்ம சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மிக மோசமான, அதாவது 75 ஆண்டு கால வரலாறுல இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் தமிழகத்துடைய இந்த கடந்த ஆண்டு ஆட்சி குறித்த சம்மரை பண்ணணும்னா அதுதான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த ஆட்சி குறித்த வெள்ளை அறிக்கை, அதாவது அந்த ஆட்சி நிதிநிலையை எப்படி கையாண்டது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்துடைய தற்போதைய நிதிநிலை என்ன அப்படின்றது 2. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்போம் அப்படின்றது தான் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அவர் தேர்தல் சமயத்தில் கொடுத்து வந்த வாக்குறுதி அது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு அந்த நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரிய வில்சன் அவர் இன்றைக்கி அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. இந்த நிதிநிலைக்கு முன்னால் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இதிலிருந்து அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் யாரையும் சிறுமைப்படுத்தணும், திரும்ப சொல்கிறேன், யாரையும் சிறுமைப்படுத்தணுன்ட்டோ ஏளனம் செய்யணுன்ட்டோ அது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனாலும் நான் பார்த்து புரிந்து கொண்டதை இங்கே பதிவு பண்ணுறேன். அது என்ன அப்படின்னாக்க, நிதியமைச்சர் அவர்கள் பார்த்து படிக்கிறார். பார்த்து படிக்கிறதுலையே கூட்டி கூட்டி படிக்கிறாரு, தப்பும் தவறுமாக படிக்கிறாரு. இது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடியதையும் அப்படி தான் தப்பும் தவறுமாக படிக்கிறாரு. அவர் ஆங்கிலத்திலும் தடுமாறுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது என்ன ஐரணினா இதில் என்ன நகைமுரண் இதில் என்ன நகை கூட விட்டுருங்க, முரண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கல்வி தந்தை. பல கல்லூரிகளை இவர் குழுமம் நடத்தி கொண்டிருக்கிறது, ஜேபிஆருடைய குடும்பம். அதனால் அவங்க பல கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள் கிராஜுவேட்ஸ் ஆகி இங்கேருந்து வந்திருக்காங்க. அப்படின்ற ஒரு நிலையில் அவரே தன்னை ஒரு பிடெக் எம்பிஏ கிராஜுவேட் என்று சொல்கிறார். அவர் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்ட பின்னர் அவர் பார்த்திங்கனாக்க அந்த டிகிரிகளை பெற்றிருக்கிறார். இப்படி பிடெக் எம்பிஏ, அதுவும் எம்பிஏ என்ற டிகிரியை பெற்றவர் செஸ், அதாவது கூடுதல் வரி மேல் வரி என்பதனை கூட செஸ் என்று சொல்கிறார் என்றால், சரி, நான் ஒரு பெரிய மக்களுடைய பிரதிநிதி என்பவர் பெரிய தமிழறிஞராக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. சரளமாக திருக்குறளை சொல்ல வேண்டும், அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த உற்சாக காவியமே, இந்த ஓவியமே, அதுவே இதுவே இதெல்லாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. நாம் எதிர்பார்ப்பது என்னென்னா, அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம்? என் தெருவில் குழாயில் தண்ணி வருதா, வரணும். என்னுடைய ரோடில் என்னுடைய வீட்டில் அந்த சாலை ஒழுங்காக இருக்கா, இருக்கணும். சரியா? என்னுடைய பகுதியில் பாதுகாப்பு இருக்கணும். இப்படியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம். அதனால் அவர் பெரிய தமிழறிஞராக இருக்கணும்ட்டோ இல்லை ஒரு ஆங்கில புலமை கொண்டவராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. இதற்கு முன்னர் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவரால் தமிழ் படிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஆங்கில கான்வென்ட்லேயே படித்தவர். அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டில் இருந்தவர். அவர் பெருசாக தமிழை படிக்க முடியாது என்றாலும் கூட குறைந்தபட்சம் புரிதல் இருக்கும், எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது. அந்த புரிதல் இவருக்கு இருக்கா அப்படின்றது தெரியலன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னாக்க அதை நான் திருப்பி சொல்கிறேன். இதை திரும்பி டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம யாரையும் சிறுமைப்படுத்தணுன்றது நம்ம நோக்கம் கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அப்படின்ற பொழுது அவங்களுக்கு நம்ம அந்த அவருடைய நோக்கம் நம்ம தவறுன்னு இப்போவே நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி ஒரு மாதம் தானே இருக்குது. அதனால் நம்ம அவருடைய நோக்கத்தை தவறுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது பாருங்கள். தமிழை கூட பார்த்து படிக்கும் பொழுது தப்பும் தவறுமா படிக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு பிஇ பிடெக்கு எம்பிஏ படித்ததாக சொல்கின்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆங்கிலமும் தடுமாற்றம் தான் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். இது நம்மளுடைய கல்வித்தரம் சார்ந்தது. இது அப்படியே வச்சுருவோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது அதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அவர் தப்பும் தவறமாக படித்தா என்ன, படிக்கலன்னா என்ன,
நமக்கு நன்மை வருதா அதை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை என்னவா இருக்குது, இந்த சுருக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எளிய மக்களுக்கு புரிகின்ற வண்ணம். ஏன்னா என்னென்னமோ சொன்னாங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எளிய மக்களுக்கு புரியாது. சரியா? வருவாய் உபரி, அப்புறம் இந்த ரெவென்யூ டெபிசிட்னுவாங்க. இதெல்லாம் எளிய மக்களுக்கு புரிகின்ற விஷயம் கிடையாது. எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை அறிக்கையுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 லட்சத்தி சொச்சம் கோடி ரூபாய் கடன். அதில் நேரடி கடன் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது. இப்போ இதை ஒவ்வொரு துறையாக பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை இவையெல்லாம் மிக கொடுமையான ஒரு நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய சாராம்சம். சரியா? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்றத அவங்க சொல்லாமல் சொல்ல வராங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு வச்சுப்போம். ஆனால் நாம் கேட்ட வெள்ளை அறிக்கை இது கிடையாது. நமக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொன்ன வெள்ளை அறிக்கையும் இது கிடையாது. அதாவது கடந்த நிதி அறிக்கை, கடந்த ஆண்டு ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தபொழுது ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்கல்ல, ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையாக ஒன்று வெளியிட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்து அது கூட இந்த ஆண்டோடைய செலவையும் சேர்த்து வச்சு இவங்க அதை வெளியிடுறாங்க ப்ரெஸ்ஸில். இதான் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இது வெளியிட்டிருக்காரு. இது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு வெளியிட்டிருக்காரு. இதை நம்ம கேட்கல. நாம் கேட்டது என்ன தெரியுமா? ஒவ்வொரு துறையிலையும் எப்படி கபலீகரம் செய்திருக்கிறார்கள், அது குறித்து வெள்ளை அறிக்கையை கொடுங்கள். மின்சாரத்துறைனா 2 லட்சத்தி சொச்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க மின்சாரத்துறையை. ஓகே, ஒத்துக்கிறோம். இந்த 2 லட்சத்தி சொச்சம் கோடி ரூபாயில் நஷ்டத்தில் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், சரி. அப்புறம் 100 யூனிட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க, சரி. இதை தவிர்த்து எப்படி நஷ்டத்தில் ஓடுது அப்படின்றது கேள்வி. நஷ்டத்தில் ஓடுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம நஷ்டத்தில் ஓடுறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறோம்னா, இதே மின்சாரத்துறையை வைத்து கொண்டு தானே கொழித்து கொண்டிருந்தார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியால் ஒரு இடைத்தேர்தலே நடத்த முடியுது. 1000 கோடி 1500 கோடி செலவு பண்ணி நடத்த முடியுது. இந்த 1000 கோடி 1500 கோடி எங்கேருந்து வருது? இந்த மின்சாரத்துறையிலிருந்து தான் வருது. வாரம் 150 கோடி ரூபாய்னு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க தனியார் நிறுவனங்கள். இந்த தனியார் நிறுவனங்கள் அவங்கள்ட்ட அதிகப்படியான, அதாவது கூடுதல் விலையில் நம்ம வாங்கக்கூடிய மின்சாரமாக இருக்கலாம், அல்லது நிலக்கரி கூடுதல் விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த கபலீகரம் செய்வதற்கான பின்னணி. இதை எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்றத தான் உங்களை வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்கிறோம். சரியா? மின்சாரத்துறையில் இந்த கடன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது என்ன வெள்ளை அறிக்கை? அதனால தான் நான் சொல்கிறேன், 1980களிலிருந்து வெள்ளை அறிக்கை என்பது அவசியம் கிடையாது. ஏதாவது உள்விவகாரத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க அப்படின்னா தான் வெள்ளை அறிக்கை அவசியம். ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துருச்சு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துருச்சு. அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்த உடனே யார் வேணாலும் தகவல் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் சில தகவலை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு எப்படி 150 கோடி ரூபாய் வந்தது வாரம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அது சொல்ல மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு ஆவணம் கிடைத்தால் அந்த ஆவணத்தை வைத்து நான் வழக்கு போடலாம். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? இப்படியெல்லாம் கபலீகரம் பண்ணியிருக்காங்க, தனியார்கிட்டேருந்து இவ்வளோ அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க, 2 லட்சத்தி சொச்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போகிறதுக்கு இதுதான் காரணம், அதை சொல்லுங்க. அதுதான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வெள்ளை அறிக்கை. போக்குவரத்து துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, டயருக்கு பஞ்சர் போடுறதுல கூட இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை வெளியே கொண்டு வாருங்கள். அந்த வெள்ளை அறிக்கையை அந்த உண்மை வெளியே வரணும். அதை வைத்து நீங்கள் வழக்கு போடணும். சரியா? அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அது டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை போடும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். இதுதான் வெள்ளை அறிக்கை. இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். நீ இடைக்கால நிதி அறிக்கை மாதிரி அந்த பட்ஜெட்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறது, அது கூட இந்த ஆண்டு என்ன செலவுன்னு எடுத்துக்கிறது, ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்கிறார், கடந்த 10 ஆண்டுகளும் 15 ஆண்டுகளும் நிதிநிலை மோசமாக கையாளப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் சொல்கிறார். பக்கத்தில் அதிகாரி உட்கார்ந்துருக்காரு. அதிகாரி என்ன சொல்கிறாரு? சித்திக், நம்ம ஐ திங்க் ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், நிதி செயலாளர் நினைக்கிறேன், அவர் சொல்கிறார், நாங்கள் கடந்த ஆட்சியெல்லாம் குறை சொல்லவில்லை. அமைச்சர் குறை சொல்கிறார்.
முதலமைச்சர் குறை சொல்லியிருக்கிறார், நிதி செயலாளர் அதிலிருந்து வேறுபடுகிறார். ஏன் வேறுபடுறாரு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவர் பியூரோக்ராட், அவர் அதிகாரி, அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. ஓட்டு போட்டு நீங்கள் இந்த குறையெல்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்போது உங்களிடமிருந்து தான் நாங்கள் பதிலை எதிர்பார்க்குறோம். புரிஞ்சுதா? ஒரு ப்ரெஸ் மீட்னு எதுக்கு வைக்கிறோம்? இந்த ப்ரெஸ் மீட் என்ன? மக்களுக்கு சில தகவல்கள் போகணுன்ட்டு. எதன் அடிப்படையில் போகணும்? மக்களுக்கு மக்களால் ஓட்டு போட்டு அனுப்பப்பட்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதி இன்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான். அதிகாரியை வச்சு பேச வைக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்? இதுக்கு எதுக்கு தேர்தல்? ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்தி மக்கள் பணத்திலிருந்து, நீங்கள் அரசியல்வாதிகள் செலவு பண்ணுற ஆயிரக்கணக்கான கோடிகளை விடுங்க. ஒரு தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்தணும்னாலும் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவாகும், இல்லை ஒரு 500 600 கோடி ரூபாய் செலவாகும். அப்போது அந்த மக்கள் பணத்தில் செலவு பண்ணி மக்கள் பிரதிநிதிகளே நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை கோட்டைக்கு அனுப்பி உங்களை அமைச்சர்களாக அழகு பார்ப்பது எதற்காக? நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை சுட்டி காண்பிப்பீர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அதிகாரி பேசுவாங்கன்றது. இது தவறான ஒரு வழிமுறை. இது எப்போ திறமா நடந்தது? கடந்த ஆட்சியில் தான் இந்த அதிகாரிகள்லாம் வந்து பேசுவாங்க. அமுதான்னு ஒரு அதிகாரி இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சித்திக்கு என்ன பண்ணுறாரு? திமுக அரசாங்கத்திற்கு முட்டு கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு எதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு? முதல்ல நாங்கள் எதற்காக அதிகாரிகளிடம் கேள்வி கேட்க வேண்டும்? அதிகாரிகளிடம் கேள்வி கேட்க வேண்டியது நீங்கள். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நான் அதிகாரியிடம் கேட்டு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றச்சாட்டை வைத்த உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினால நீங்கள் தான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவரை பேச சொல்கிறீங்க. அப்போது இங்கே என்னென்னா முன் தயாரிப்பு இல்லை, ப்ரிப்பரேஷன் கிடையாது. எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை முதல்ல உள்வாங்கி இருக்க வேண்டும். நிதியமைச்சர் முதல்ல இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டாரா என்பதே தெரியல. அப்போ இங்கே என்னென்னா தமிழ்நாட்டுடைய நிதிநிலை பார்த்திங்கன்னா 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்றால், இப்போ போக்குவரத்து துறையை எடுத்துப்போமே, 70 ரூபாய் உடைய வரவு அப்படின்னா நமக்கு வந்து 25 ரூபாய் வரவுன்னா 70 ரூபாய் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ போக்குவரத்து துறையில் இந்த 70 ரூபாய் என்பது எப்படி உருவானது? 25 ரூபான்றது எப்படி வருது நமக்கெல்லாம் தெரியும். இந்த 70 ரூபாய்ன்றது எப்படி உருவானது அப்படின்னா, இப்போ நம்ம சில சலுகைகள்லாம் கொடுக்குறோம். பெண்களுக்கு சலுகைகள், மாணவர்களுக்கு சலுகைகள், இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து விலை இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா போக்குவரத்து துறையை வைத்து கொண்டே பல்லாயிரக்கணக்கான கோடி அந்த சிவசங்கர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் சம்பாதிச்சிருக்கானுங்க. அவங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அரசுக்கு வருமானம் இல்லை, ஆனால் அவனுக்கு வருமானம் வருதுன்னா எங்கிருந்து வருது? அரசுக்கு வருமானம் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு வருமானம் வருதுன்னா எங்கிருந்து வருது? இப்போ ஒவ்வொரு துறையிலையும் கனிம வளத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு துறையிலையும் பணம் கொழித்திருக்கிறது. ஆனால் அது அரசு கஜானாவுக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை அப்படின்றது தெரிந்து கொள்வதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை கேட்டமை தவிர்த்து இது வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? அது பட்ஜெட் பேப்பரை பார்த்தா எங்களுக்கே தெரியுமே. இல்லை நாங்கள் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கொடுத்தோன்னா எங்களுக்கே தெரியுமே. இதை நாங்கள் எதிர்பார்க்கல உங்ககிட்டேருந்து. உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இதில் என்னென்ன கபலீகரம் நடந்திருக்கிறது, இந்த கபலீகரம், இந்த தவறை செய்தவர்கள் மீது நடவடிக்கைகள் எப்பொழுது பாயப் போகிறது, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுடைய நடவடிக்கைகள் தான் தெரிய வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.